அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வருடம் வருடம் தைத்திருநாளை இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைத்திருநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருடம் விவசாயம் இயற்கை மட்டும் இல்லாமல் செயற்கை மூலமும் எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோயம்புத்தூரில் 5 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். என் பேர் சரவணகுமார். இப்போது இந்த விவசாயத்தில் ட்ரோன் கருவி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுனால என்னென்னா, செடி கொடிகள் இது எல்லாத்துக்குமே பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க முடியுது, அந்த செடிகளுக்கோ இல்லை கொடிகளுக்கோ. அந்த மாதிரி அது போக இன்னொன்று என்னென்னா, சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. ஒரு செடியோ இல்லை மரமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தண்ணீர் பாய்க்கும் போது என்னென்னா மேலோட்டமாக மட்டும்தான் நம்ம தண்ணீர் பாய்ச்சிருவோம். இதுவே இந்த சப்சர்ஃபேஸ் இரிகேஷனுங்கிறது என்னென்னா, டெக்னாலஜி மூலிமா வேறு வரைக்கும் அந்த ரூட் வரைக்கும் நம்மளுக்கு தண்ணீர் பாயுது, நம்மளுக்கு அந்த உபரி நீர் மிச்சமாகுது. இப்போ இது இல்லாமல் மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இரிகேஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மரமோ செடியோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் ஈரப்பதம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு ஆள் வச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஈரப்பதம் இல்லைன்னா நம்ம தண்ணி பாய்க்கணும். இப்போ இந்த ஸ்மார்ட் இரிகேஷனுங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லை அப்படின்னா அதுவே தண்ணி தெளிச்சு விட்டு எல்லாமே இதாகுது. இந்த ஸ்மார்ட் இரிகேஷன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானிலை நிலவரங்கள், இன்றைக்கி மழை வருமா இல்லையா, இப்போ மழை வரலைன்னா நம்ம தண்ணி போய் பாய்க்கணும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு டெக்னாலஜி மூலிமா மழை வருது அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை அதுவே அந்த வானிலை நிலவரத்தை, அந்த வெதர் ரிப்போர்ட் இது எல்லாமே அதுவே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளால் நேர்லையோ இல்லைன்னா ஒரு ஃபோனில் இல்லை ஒரு டிவைஸில் நம்மளால் பார்த்துக்க முடியுது. விவசாயத்தை இயற்கையாக காப்பாற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ வரைக்கும் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் செயற்கையாகவும் ஒரு டெக்னாலஜி மூலிமா இந்த ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு விவசாயத்தை இன்னும் மேம்படுத்த உதவுது. இன்னும் புதிய புதிய டெக்னாலஜியும் கருவிகளும் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா நம்மளோட விவசாயத்தை மேம்படுத்த இன்னும் பெரும் உதவியாக இருக்கும். அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.